பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு இபாதத் பார்த்துறோம். இப்போது சிறப்பு மிகுந்த வியாழன் வெள்ளி நாட்கள் 2 நாட்கள்லையுமே ஓதக்கூடிய ஒரு 6 சின்ன சூறாக்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சூறாக்களை இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவர்களுடைய இல்யா அப்படின்னு சொல்லக்கூடிய நூலில் எழுதி வச்சுருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா கில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வயதானவருக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருது. இதை கில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வளமையாக ஓதி வந்திருக்காங்க. அந்த பெரியவர் மூலமாக கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு தெரிந்து அவர்களுடைய கித்தாபில் இதை பதிய வச்சுருக்காங்க. யார் வாரத்துக்கு ஒரு முறை, அதுவும் முக்கியமாக வியாழன் வெள்ளி நாட்களில் இந்த ஒரு அமலை செய்து முடிப்பாங்களோ அவங்களுக்கு வாரம் முழுவதும் தேவையான பாதுகாப்பு கிடைக்கும், அவர்களுடைய தேவைகள் நிறைவேறும், இன்னும் அவர்கள் காணாத புறத்திலிருந்து அவர்களுக்கான நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த ஒரு அமலை நம்ம செய்து கொள்ளணும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 6 சின்ன சூறாக்கள் தான், எல்லாருக்கும் மனப்பாடமாக தான் இருக்கும். தொழுகை இல்லாதவங்க, தொழுகை இருக்கிறவங்க யார் வேணால் ஓதிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் அந்த கொஸ்டின் தான் கேட்பீங்க. இதெல்லாம் மனப்பாடமான சூறாங்கிறனால நம்ம ஓதிக்கொள்ள முடியும். இப்போ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சூறாவையும் 7 முறை ஓதிக்கொள்ளுங்க. நம்மளே சொல்லிட்டு அது சின்ன சூறாதான்னு சொல்லிட்டு இதை செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாதுன்னு சொல்லலாம். இப்போ நான் அந்த சூறா சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சு 7 முறை ஓதிக்கொள்ளுங்க. இன்னைக்கு இல்லை நாளைக்கு 2 நாளில் வியாழன் வெள்ளியில் ஓதி முடிச்சுக்கணும். அதில் முதல் சூறா என்னென்னா சூறா அல் ஃபாத்திஹா. சூறா அல் ஃபாத்திஹா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 7 முறை ஓதி வைத்தோம்னா வாரத்துக்கு ஒரு தடவை, வாரம் முழுவதும் அது பாதுகாப்பாக நமக்கு இருக்கும். சூறா அல் ஃபாத்திஹாவின் மூலமாக அல்லாஹ் நம்மளிடத்துல பதிலுக்கு பதில் கூடவே அல்லாஹ் பேசுகிறான். இன்னும் அவன் நம்ம கேட்கக்கூடிய அனைத்துக்குமே விடை கொடுக்கக்கூடியதாக இந்த ஒரு சூறா இருக்குது. இன்னும் நம்மை பற்றி பாராட்டக்கூடியதாக இந்த ஒரு சூறா இருக்குது. நம்ம இதை ஓதும் போது அல்லாஹ் நம்மை பற்றி மலக்குமார்கள் இடத்துல பாராட்டுவான். அதனால் நிறைய சிறப்புகள் அல்கம் சூறாக்கு இருக்குது. அதை முதல்ல நீங்கள் 7 முறை ஓதி வைத்துக்கொள்ளணும். அடுத்து இரண்டாவதாக ஆயத்துல் குர்ஷி. இது சூறா கிடையாது, இது ஒரு ஆயத்து தான். இந்த ஆயத்துல் குர்ஷி அப்படிங்கக்கூடிய இந்த ஆயத்தை நீங்கள் 7 முறை ஓதி வைக்கிறதுனால இதுவும் பல்வேறு விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குது. திடீர் மவுத்து, திடீர் நோய், ஷைத்தானால் வரக்கூடிய ஊசலாட்டங்கள், ஜின்னு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், சூனியம் போன்றவற்றிலேருந்து நமக்கு பாதுகாவல் கிடைக்கும். இன்னும் ஆயத்துல் குர்ஷிக்கு நிறைய சிறப்புகள் இருந்தாலும் ஒரே ஒரு சிறப்பு சொல்லணும்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, யார் ஒருவர் ஆயத்துல் குர்ஷியை வளமையாக ஓதி வராங்களோ அவர்களுக்கும் சொர்க்கத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளி அப்படிங்கிறதோ இல்லை தடுங்கல் அப்படிங்கிறது பார்த்தா நம்மளுடைய மரணமாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மரணித்த உடனே நம்ம சொர்க்கத்தை அடைவோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். அதனால் ஆயத்துல் குர்ஷியும் என்ன பண்ணுங்க, இரண்டாவதாக 7 முறை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்து மூன்றாவது சூறா பார்த்திங்கன்னா குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சூறா. காஃபிரூன் சூறாவை பொறுத்தளவுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு குல் சூறானாவே குல் ஹவுது பிரபின்னாஸ் ஃபலக்கு அஹது மட்டும் தான் தெரியுமோ தவிர காஃபிரூனை பற்றி யாருமே கண்டுகொள்றதில்ல. இன்னும் சொல்லப்போனால் அதில் திரும்ப திரும்ப ஒரே வரி 4 தடவை வெவ்வேறு இலக்கணத்தோடு வரும். அதில் நிறைய பேர்த்துக்கு ஒரு குழப்பம் இருந்து கொண்டு இருக்குது. ஆனால் இந்த ஒரு சூறா நமக்கு வறுமையை போக்கக்கூடியதாகவும் முக்கியமாக செல்வத்தை அதிகரித்து கொடுப்பதற்கு இந்த காஃபிரூன் சூறா ரொம்ப ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். இன்னும் நமக்கும் காஃபிருக்குமான வித்தியாசத்தை எடுத்துரைக்கக்கூடிய சூறாவாக இருக்கு. இதையெல்லாம் ஓதும் போது தான் நமக்குள்ள என்ன உள்ளுணர்வு வரும்னா, நாம் எந்த அளவுக்கு மற்ற மனிதர்களை விட்டு வித்தியாசமாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். நிறைய பேர் இந்த வாழக்கூடிய காலத்தில் எல்லாருமே ஒன்று தான், எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்லிட்டு அப்படியே எல்லா கலாச்சாரத்தையும் பின்பற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம எப்படி தொழுகிறோமோ அதே மாதிரி பார்த்தா நான் முஸ்லீமோடு சேர்ந்து அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய ஃபங்க்ஷனு, அவங்களுடைய செலிப்ரேஷன்னு சொல்லிட்டு எல்லாத்துலையும் ஈடுபடுறாங்க. ஆனால் இந்த சூறாவின் மூலமாக நம்ம அவங்கள்ட்ட எந்த அளவுக்கு வேறுபட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் உறுதியாக சொல்கிறோம். அதனால இந்த ஒரு சூறாவை 7 முறை ஒதிக்குங்க. அதுக்கப்புறம் 3 குல் சூறா, குல் ஹுவல்லாஹது, குல்லவுது ரபின் ஃபலக், குல்லவுது ரபின் நாஸ். இந்த 3 சூறாவையுமே என்ன சொல்லுவாங்கன்னா பாதுகாப்பிற்கான சூறான்னு சொல்லுவாங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க, யார் ஒருவர் ஒரு நாளைக்கு இந்த 3 சூறாவையும் ஓதுறாங்களோ அவர்களுக்கு அந்த நாள் முழுவதுமே இதை தவிர வேறு எதுவுமே தேவையானதாக இருக்காது, எல்லாத்துக்குமே இதுவே போதுமானதாக ஆகிவிடும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே இதுவே போதும்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு இந்த அன்னைக்கு காசு வேணுமா, அதுக்கு இதுவே போதும். உங்களுக்கு இந்த அன்னைக்கு நிம்மதி வேணுமா, சந்தோஷம் வேணுமா, தேவைகள் நிறைவேறணுமா, எல்லாமே வெற்றியாக அமையணுமா, எல்லாத்துக்குமே இதுவே போதும்னு அர்த்தம். இதை நீங்கள் 7 முறை ஓதி வைங்க. வாரம் முழுவதும் வெற்றிகள் குவியும்னு சொல்லலாம். உங்களுக்கு தேவையான எல்லாமே கிடச்சிரும். இதை தவிர வேறு எதுவுமே நமக்கு இந்த அளவுக்கு உதவாதுன்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பு மிகுந்த சூறா தான் இந்த 3 குல் சூறா. அப்போ மொத்தமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 வந்திருக்கும். இந்த 6ஐயும் தான் நீங்கள் என்ன பண்ணுன்னா 7 முறை ஓதிக்கொள்ளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு வாரம் முழுவதும் இதனுடைய சிறப்பையும் பலனையும் தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.